ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 4ஆம் பத்து 4ஆம் பதிகத்தின் 2ஆம் பாசுரத்தில் பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும் செய்யதோர் ஞாயிற்றை காட்டி சிறீதரன் மூர்த்தி ஈதென்னும் நையும் கண்ணீர் மல்க நின்று நாரணன் என்னும் அன்னே என் தெய்வ உருவில் சிறுமான் செய்கின்றது ஒன்று அறியேனே என்று பாடுகிறார். கைகளிலே பல வளையல்களை அணிந்திருந்த நாயகியோடு பேசிக் கொண்டிருந்த நாயகன் யாமி, அதாவது வெளியூருக்கு போகிறேன் என்றானாம். அப்போதே பிரிவு ஏற்பட்டதாக கருதிய காதலி உடல் மெலியவே அதை கண்ட காதலன் நயாமி, அதாவது பிரியாமல் உன்னையும் உடனழைத்து போகிறேன் என்றானாம். அந்த க்ஷணத்திலேயே பிரிவாற்றாமை துயர் தொலைய பெற்று உடல் பூரிக்கவே மீதமிருந்த வளையல்களும் படியில் என்று வெடித்து விழுந்தனமாம். இப்படி பிரகத்தாலே பலமுறை கழன்ற கை வளையல்களை தவிர கடல் வண்ணன் என்ற அவன் திருநாமத்தை சொன்ன ஓப்பினாலே தன் கைகளில் தங்கியிருந்த சில வளையல்களை அணிந்திருந்த பராங்குச நாயகி கலகலவென அவை சப்தம் செய்யும்படி கைகளை குவித்து தன் முன்பாக உள்ள சமுத்திரத்தை காண்பித்து அன்று ஒரு பிராட்டியை பெறுவதற்காக கடற்கரை தரையிலே கிடந்தான் ராமபிரான். இன்று எனக்கு உபகாரம் செய்வதற்காகவே அந்த பிரான் பார்க்கடலிலே வந்து பள்ளி கொண்டு அருள்கிறான் என்கிறாள். இவ்விதம் இரவெல்லாம் கடலோசை கேட்டு வருந்தி கிடந்து பொழுது விடிந்ததும் ஈடில்லாத சிவந்த சூரியனை காண்பித்து ஆதித்யனும் அவன் சிவந்த பிரவையும் போல எம்பெருமானும் பிராட்டியும் இணை பிரியாமல் உள்ள ஸ்ரீதரனுடைய ரூபம் இதுவாகும் என்கிறாள். புருஷகார போதையான ஸ்ரீ மகாலட்சுமி அருகே இருக்க செய்தேயும் அவனை அடைந்து அனுபவிக்க இயலாமல் உள்ளதால் இப்படி கண்ணீர் விட்டு நிற்கிறாளே. ஸ்ரீமன் நாராயணன் என்று கூட சொல்ல முடியாமல் நாராயணன் என்கிறாளே அம்மா. இப்படி நித்தியசூரிகளை போன்ற அப்ராகிருத்தமான வடிவமும் மான் போன்ற இளைய பருவமும் உடைய என்னுடைய இந்த சிறிய பெண் பிள்ளை செய்கிற காரியங்களை குறித்து என்னால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று திருத்தாயார் கூறுகிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.